கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் என்ற நிகழ்ச்சியில 8ஆம் பாகத்துல உங்களை சந்திக்கல நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றையும் நேற்று தினத்துல போட்ட மெசேஜ் அநேகர் பார்த்துருக்கீங்க. அநேகர் நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு நீங்க போடுறீங்க. நல்லா இருக்கு, எங்களுக்கு புரோஜனமா இருக்குன்னு சொல்லி போடுறீங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு புரோஜனமா இருக்கும். நாங்க போடுற மெசேஜை நீங்க உங்க நண்பர்களுக்கு, உங்க உறவினர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். இன்றைக்கும் நம்மளோட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்துக்கிறதுக்கு நம்ம தாமஸ் கரடி அவர்கள் வந்திருக்கிறாங்க. கண்டிப்பா ஒரு ஆண்டோட வார்த்தையை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏசப்பா இன்னைக்கு நீங்கள ஒரு வசனத்தை சொன்னாரு. என்ன வசனம்? அதாவது சங்கீதம் 77ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். ஏசப்பா எவ்வளவு ஒரு அருமையான தெய்வம் நீங்க இந்த வசனத்தில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்போ ஏசப்பா என்ன சொல்றாரு? அதாவது நம்ம ஆயிரத்துக்கு பிரச்சனை இருக்கலாம், மனக்குமுறல் இருக்கலாம், ஏதோ கவலைகள் இருக்கலாம். ஆனா இது ஏசப்பா ஜெபம் மூலியமா நம்ம கேட்கும்போது ஏசப்பா செவி கொடுக்குறாரு, நம்மளுடைய பிரச்சனையை செவி சாய்க்கிறாரு, நம்மளுடைய உங்களுக்கு வாழ்நாள் பிரச்சனை, உங்களுடைய தடைகள் எல்லாத்தையும் செவி கொடுத்து கேட்டு அதன்படி ரசித்து சரி பண்ணுறாரு. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஜெபம் எப்படி பண்ணணும்னு தெரியும். ஆனால் கிறிஸ்துவ அறியாதவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு பழைய பிரச்சனை இருக்கலாம், பழைய தடைகள் இருக்கலாம், பயங்கரமான குழப்பம் இருக்கலாம், என்னடா வாழ்க்கைன்னு ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் ஏசப்பாட்டை எப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னா, நம்ம அப்பாட்ட ஒரு மகன் எப்படி பேசுவாங்க, உரிமை பேசுவாங்க. அதே மாதிரி ஏசப்பாட்டை நீங்கள் ஏசப்பாவே எனக்கு பயங்கர பிரச்சனையாக இருக்குது, எப்படியாவது எனக்கு விடுதலை கொடுங்க ஏசப்பா, உங்களுக்கு நம்புறேன் ஏசப்பா, உண்மையான தெய்வம் நான் உங்களை நம்புகிறேன், எனக்கு நல்லா ஒரு மன நிம்மதி கொடுங்க, எனக்கு நல்லா ஆரோக்கியத்தை கொடுங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நிறையா இருக்குது, தோல்வியாக இருக்குது சொல்லி அப்படி சொல்லி ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் கட்டாயமுடைய ஜபத்தை உடனே கேட்பாரு. எப்படி 100 ஆட்டில் ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடு காணாமல் எப்படி பதறி தேடுறாங்களோ அதே போல ஏசப்பா உங்களுடைய ஜபத்தை உடனே கேட்டு நல்ல பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை, அருமையான வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. நீங்க விசுவாசிங்க, கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். மறுபடியும் நாளை நடக்கிற நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். உங்களுடைய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.